வணக்கம். இது யுவர் சினிமா டுடே வழங்கும் கோலிவுட் லேட்டஸ்ட் அப்டேட். 2020ஆம் ஆண்டு சுதா கோங்கரா இயக்கத்தில் நடிகர் சூர்யா, அபர்ணா பாலமுரளி, கருணாஸ், காளி வெங்கட், ஊர்வசி இவர்களுடைய நடிப்பில் வெளியான படம் சூரரை போற்று. சூரரை போற்று நேரடியாக திரையரங்குகளில் வெளியாகாமல் அமேசான் பிரைம் என்னும் OTT தளத்தில் வெளியானது. மக்களுடைய மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. மேலும் இந்த படத்துக்கு 5 பிரிவுகளில் தேசிய விருது கிடைத்தது. சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த இசையமைப்பாளர் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைத்தது. ஒரு நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த துடிப்பும் ஆர்வமும் மக்கள் மீது அக்கறையும் கொண்ட ஒரு இளைஞர் எல்லா மக்களும் பயணம் செய்யும் வகையில், குறிப்பாக பயணம் செய்ய முடியாத ஏழை மக்களும் பயணம் செய்யும் வகையில் குறைந்த கட்டணத்தில் ஒரு விமான பயணத்தை சாத்தியமாக்கும் ஒரு கம்பெனியை துவக்குகிறார். அதில் மிகப்பெரிய எதிர்ப்புகளும் கடும் சவால்களையும் சந்திக்கிறார். போட்டி கம்பெனியும் இவருக்கு எதிராக நடக்கிற பல்வேறு சதிகளை அவர் முறியடித்து எப்படி தனது லட்சியத்தில் அவர் வெற்றி பெறுகிறார் என்பதை சொல்லும் படம்தான் சூரரை போற்று. ஒரு சிறந்த கருத்தை சொன்ன இந்த படத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்தது மட்டுமல்லாமல், திரையரங்குகளில் இந்த படம் வெளியாகி இருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று ரசிகர்கள் எண்ணும் அளவுக்கு மக்களுடைய மிக சிறந்த வரவேற்பை இந்த படம் பெற்றது. இந்த படம் தற்போது இந்தியில் தயாராகி வருகிறது. இந்தியிலும் சுதா கோங்கரா இயக்குகிறார். சூர்யா ஏற்றிருந்த பாத்திரத்துக்கு பதிலாக அக்ஷய் குமாரும், அந்த ஹீரோயின் கதாபாத்திரத்தில் ராதிகா மதனும் நடித்திருக்கிறார்கள். நடிகர் சூர்யா இந்த படத்துக்கு இணை தயாரிப்பு பொறுப்புகளை ஏற்றிருக்கிறார். இந்த படத்து சர்ஃப்ரா என்னும் பெயரில் இந்த படம் தலைப்பிடப்பட்டுள்ளது. இந்த படம் வருகிற 2024 ஜூலை 12ஆம் தேதி வெளியாகும் என்று தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. மேலும் இது போன்ற புதிய லேட்டஸ்ட் கோலிவுட் அப்டேட்டுகளுக்கு இணைந்திருங்கள். உங்கள் யுவர் சினிமா டுடேயுடன். உங்கள் மேலான ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.